கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. இன்றைக்கு நாம் தியானிக்க போகும் பகுதி எரேமியா 17ஆம் அதிகாரம் அதன் 7ஆம் வசனம். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது எல்லாமே நாம் அவரை நம்ப வேண்டும். ஏனென்றால் தேவனை சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறார் என்றும் அவர்களை நம்ப வேண்டும். கர்த்தரை நாம் நம்புவோம் என்றால் நாம் செழிப்போம். கர்த்தருடைய வார்த்தை ஒவ்வொருவனுக்கும் ஜீவனாயிருக்கிறது. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, நாம் புசிக்கும் உணவினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து வரும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்ற வார்த்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆம், தேவனுடைய வார்த்தையினாலே நாம் பிழைக்கிறோம். நீ போ, உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்ற அந்த ஒரு வார்த்தையை நம்பி சென்றான். அவனுடைய குமாரன் பிழைத்திருந்தான். அதுபோலதான் தேவனுடைய பிள்ளைகள் எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தரையே நம்பியிருக்க வேண்டும் என்பது கர்த்தர் கொண்டிருக்கிற வைராக்கியமாயிருக்கிறது. நாம் கர்த்தரை நம்ப வேண்டும். எல்லா சூழ்நிலையிலும் நம்மிடத்தில் ஒன்றுமில்லையா, கர்த்தரை நம்ப வேண்டும். நம்மிடத்தில் இருப்பதை கொண்டு செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையா, அப்போதும் கர்த்தரை நம்ப வேண்டும். இனி எனக்கு நடக்க போகும் நன்மைக்காகவும் இனி நமக்கு வரப்போகும் ஆசீர்வாதங்களுக்காகவும் நாம் கர்த்தரை நம்ப வேண்டும். எல்லா சூழ்நிலையிலும் தேவ ஜனங்கள் கர்த்தரையே நம்பி நிற்க வேண்டும் என்பதே அவருடைய பிரியமாயிருக்கிறது. எரேமியா 17ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் கூறுகிறது, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிறவனுக்கு உண்டாகும் ஆசீர்வாதம். அவன் எப்பேற்பட்டவனாயிருப்பான்? அவன் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாயிருக்கிறதும் மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பான். இதேதான் நாம் சங்கீதம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலும் நாம் பார்க்கிறோம். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று. ஆம், இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் அவன் வாழ்வான் என்பதே வசனம் கூறுகிறது. காரணம், தன்னுடைய வேரை கர்த்தருக்குள் பலப்படுத்தி கொண்ட மனுஷன் கர்த்தருக்குள் அவன் வளருவான். அவன் பச்சை பசேலென்று இருப்பான். அவன் எல்லா காலங்களிலும், மழை வராத காலங்களில் கூட அவன் கனிகளை கொடுப்பான் என்பதே கர்த்தருடைய வாக்குத்தத்தமாயிருக்கிறது. நாம் கர்த்தரை விசுவாசிக்க வேண்டும். அவரை நாம் நம்ப வேண்டும். அப்படி நாம் நம்புவோமே என்றால் நாம் தண்ணீர் அண்டையில் நாம் நாட்டப்பட்ட மரத்தை போல் இருப்போம். நம்முடைய வேர் திடமாய் நிற்கும். அப்போது இலைகள் எல்லாம் பச்சை பசேல் என்று இருக்கும். கனிகளும் அதிகமாக கிடைக்கும். கர்த்தருக்குள் ஒருவன் திடப்படுத்தி கொண்டு இருந்தால் அவனுக்கு வரும் நன்மைகள், அவன் இலையுதிராத மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும் என்று கர்த்தர் கூறுகிறார். பரிசுத்த வேதாகமத்தில் அநேக பரிசுத்தவான்கள் கர்த்தரையே நம்பி ஜீவித்தனர். அதே போலத்தான் ஆபிரகாமும் தன்னுடைய இயலாமையில் 100 வயது ஆயிற்று என்று நினைக்கும் பொழுது கர்த்தர் அவனுக்கு ஈசாக்கை கொடுத்தார். அவன் ஒன்றுமில்லாத இயலாமையிலும் ஒன்றுமில்லாத சூழ்நிலையிலும் கர்த்தர் கூட்டி வந்து அவனை ஆசீர்வதித்தார். அவன் செய்தது என்ன? கர்த்தர் மேல் விசுவாசித்தான். அவன் விசுவாசமாயிருந்தான். அவன் விசுவாசித்தான். அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அதே போலதான் தானியேலை சிங்கங்களின் கெபிக்குள்ளாக அவனை அனுமதித்திருந்தும் தூதன் வந்து அந்த சிங்கங்களின் வாய்களை கட்டி போட்டான். ஆம், தேவனுடைய பிள்ளைகளுக்கு சிறையிருப்பாய் இருந்தாலும் சிறையாய் இருந்தாலும் அங்கு கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும். ஷாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோவின் நிலை நாம் நன்றாக அறிந்திருக்கிறோம். எல்லோரும் சிலையை வணங்கும் பொழுது இவர்களுடைய தலை மாத்திரம் நிமிர்ந்து நின்று கொண்டிருந்தது. காரணம், தேவனை தவிர அவர்கள் யாரையும் நம்பவும் இல்லை, எந்த ஒரு விக்கிரகத்தையும் நமஸ்கரிக்கவும் இல்லை. பாபிலோன் சிறையிருப்பு காலத்தில் நேபுகாத் நேச்சார் தன்னுடைய தேவர்களின் பெயரை சூட்டி தானியேலுக்கும் ஷாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோக்கும் சூட்டி அவர்களை அழைத்தான். அந்த சூழ்நிலையிலும் அவர்கள் கர்த்தருக்கென்று வைராக்கியமாய் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்தவர்களாய் நின்றார்கள். கர்த்தரே வந்து அவர்களை விடுவித்தார்.
தேவனுடைய ஜனங்கள் எல்லா சூழ்நிலையிலும் எல்லா இக்கட்டான காலங்களிலும் நாம் தேவனையே சார்ந்திருக்க வேண்டும். மனுஷர் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயமுள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மனுஷன் மீது நாம் நம்பிக்கை வைக்க கூடாது. நாம் மனுஷருக்கு பிரியமாயும் நடக்க கூடாது. நாம் நம்முடைய நம்பிக்கை எல்லாம் கர்த்தர் பேரிலே வைக்க வேண்டும். கர்த்தர் மேலேயே நாம் நம்பிக்கை வைத்து கர்த்தரையே தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் தான் பாக்கியவானா இருக்கிறான். ஒருவேளை மனுஷன் மேலேயோ இல்லை அழிந்து போகிற பொருளின் மேலேயோ நம்பிக்கை வைத்து இது எனக்கு நடக்கும் என்று நம்பிக்கொண்டிருப்பீர்கள் என்றால், இப்போது கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், கர்த்தர் மேலேயே நம்பிக்கையா இருங்கள். கர்த்தர் எனக்கு செய்து தருவார் என்று நீங்கள் அமர்ந்திருந்து ஜெபத்துடனும் விண்ணப்பத்துடனும் வேண்டுதலுடனும் கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருங்கள். எது செய்தாலும் கர்த்தர் ஒருவருடைய இருதயத்தில் ஏவாமல் எதுவும் நடக்காது. அப்படி செய்ய கர்த்தர் அவர்களுக்கு கட்டளையிட வேண்டும். அந்த சூழ்நிலையை நாம் அறிந்திருக்க வேண்டும். கர்த்தர் நமக்கென்று உருவாக்கினதை, ஆயத்தம் பண்ணினதை நாம் கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அது மனுஷருடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. கர்த்தர் நமக்கு அதை வெளிப்படுத்த வேண்டும் என்றால் நாம் ஆவியிலே நிறைந்து செபிக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்துவார். நாம் கர்த்தர் பேரில் விசுவாசமா இருக்க வேண்டும். அவர் மேலேயே நம்பிக்கையா இருக்க வேண்டும். உலக மனிதர்கள் மேலேயும் உலக பொருளின் மேலேயும் நாம் நாட்டம் வைத்தால் அழிந்து போகிற புல்லுக்கு ஒப்பாய் இருக்கிறவைகள் மேல் நாம் நம்பிக்கை வைப்பதற்கு சமானம். ஆதலால் நாம் விழித்திருந்து கர்த்தரையே நாம் நம்பி காத்திருப்போம். கர்த்தரையே நம்பி நாம் ஜீவிப்போம். நம்முடைய எல்லா சூழ்நிலைகளையும் மாற்ற கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். இந்த வசனங்களை கொண்டு கர்த்தர் உங்களோடு பேசுவாராக. இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகைக்கு ஆயத்தமாவோம். ஆமேன், ஆமேன்.